அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேலம் மத்திய மாவட்ட ஆலோசனை கூட்டம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி விமர்சித்து காணொலி வெளியிட்டதை தவிர்த்திருக்க வேண்டும். அண்ணாவை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட பாதையில் பயணித்து வரும் கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இதுபோன்ற காணொலியை ஒளிபரப்பியது கண்டனத்திற்குரியது என்றார். அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு. இது போன்ற மாநாடுகளில் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஈவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள். அப்படி அழைத்து விட்டு இன்றைக்கு இங்கே அது போன்ற ஒரு படக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. வருகிற 2026 வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறும் என்றார். மாநில சுயாட்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் புதிய விளக்கத்தை தினகரன் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையிலே வாய்ப்பளித்தாங்க. அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான அர்த்தம். அதுதான் நான் நினைக்கிறேன். மாநில சுயாட்சிக்கு தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி வரோம். இல்ல, மாநில சுயாட்சிங்கிறதுக்கும் மாநில கூட்டாட்சி இருக்கிறதுக்கும் நீங்க ஏன் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு தெரியல. கூட்டணி மந்திரி சபை இருப்பதாலே சுயாட்சியை விட்டு விடுவார்கள் என்பது தெரியல. நீங்க ஏதாவது